விஷச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் தப்பி ஓடியிருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த அந்த நபர் தப்பி ஓடி தரைமறைவானதால் தற்பொழுது பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்தன் விவரிக்க கேட்போம். அரவிந்தன், அந்த தப்பி ஓடிய நபர் யார்? அவரை தேடும் பணியின் தற்பொழுதைய கள நிலவரம் என்ன? கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்ததாக 60க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் குறிப்பாக ஒரு 10க்கும் மேற்பட்டோர் டயாலிசிஸ் செய்யப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவசர சிகிச்சை பிரிவில். இதில் குறிப்பாக அங்கு சிகிச்சை பெற்றிருந்த நபர் ஒருவர் யாரிடம் கூறாமல் மருத்துவமனை நிர்வாகத்தை விட்டு வெளியே ஓடிவிட்டதாகவும் தற்போது தலைமறைவாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் வெளியானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில இங்கே பார்த்தோம்னால் ஒரு கிழமையில் இங்கே மருத்துவக் கல்லூரி உள்ளே நுழையும் பொழுது போலீசார் யார், எதற்காக செல்கிறீர்கள், நீங்க நோயாளியா இல்ல யாரை பார்க்க வருகிறீர்கள், வெளியே செல்பவர்கள் நீங்க யார், நோயாளியா இல்ல எதற்கு வந்தீர்கள், யாரை பார்க்க விசாரித்த பிறகு உள்ள அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவக் கல்லூரி நுழைவாயில் முன்பு யாருக்குமே அனுமதி கிடையாது. அங்க பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுமிடமல்லாமே போலீசாருக்கு ஊக்கப்பட்டு வருகிறது. இந்த தப்பித்து சென்றவர் யார் என்பது குறித்து மாவட்ட தரப்பில் வெளியிடவில்லை. ஆனால் ஒரு நபர் தலைமறைவாக உள்ளார் என்று மாவட்ட தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தப்பித்து சென்ற நபருக்கு சீரியஸாக உள்ளாரா, இல்ல இவர் எதனால சென்றார், சிகிச்சை பிடிக்காமல் சென்றாரா, இல்ல அவர் நார்மலாக உள்ளாரா என்பது குறித்த தகவல் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. தற்போது மருத்துவக் கல்லூரி கட்டுப்பாடு பாத்தீங்கன்னா போலீசார் கட்டுப்பாட்டில் இருக்கு. இங்க எஸ்பி தலைமையில அனைத்து இடங்களுமே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இத்தனை காவல்துறை அதிகாரிகள் அந்த மருத்துவமனையை சுற்றி இருக்கிறார்கள். இருப்பினும் அந்த சிகிச்சையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் தப்பியோடி தலைமறைவாகி இருக்கிறார். அவரை தேடக்கூடிய பணி ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன காரணத்திற்காக சிகிச்சை பெற்று வந்த அந்த நபர் தப்பி ஓடி இருக்கிறார் என்கிற விவரம் இன்னும் தெரியவில்லை. விஷச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் தப்பி ஓடி இருக்கக்கூடிய சம்பவம் தற்பொழுது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.